கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜனை ஆதரித்து தான்தோன்றிமலையில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட திமுக செயலாளருமான செந்தில் பாலாஜி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் வழங்கியிருக்கிறார் என்றும், மாநகராட்சி முழுவதும் புதிதாக தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் குடிநீர், மழைநீர் வடிகால், மின் விளக்கு உள்ளிட்ட பணிகள் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்த செந்தில் பாலாஜி, கரூர் மக்களின் தேவையை நிறைவேற்றி தந்த முதல்வருக்கும் நமது வேட்பாளர் தியாகராஜனுக்கும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த 5 ஆண்டுகளில் வழங்கிய திட்டங்களை போல எந்த நேரத்திலும் எந்த ஆட்சியிலும் வழங்காத அளவிற்கு 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 287 கிலோமீட்டருக்கு நம்ம மாநகராட்சியில ரோடு மட்டும் போட்டிருக்கோம். ஏறத்தாழ 102 கிலோமீட்டருக்கு சாக்கடை மட்டும் கட்டியிருக்கும். அதே போல பார்த்தா குடிநீருக்கு 26 கோடி, கட்டிட பணிகள் 108 கோடி, தெருவிளக்குகள் 15 கோடி அமைக்கப்பட்டிருக்கு. காவிரி குடிநீர் 245 கோடி, பாதாள சாக்கடைக்கு 485 கோடி. இப்படியான திட்டங்களை ஒரு 5 ஆண்டுகளில் கரூர் மாநகராட்சிக்கு 1140 கோடி ரூபாய் அளவிற்கு